ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு புதிய தொலைக்காட்சியை சீமான் அவர்கள் அறிமுகம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலை நம்ம பார்த்தோம்னாலே ரொம்பவே தனித்துவமான ஒரு அரசியலா செய்வாரு. எல்லா ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய செய்தி தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் தங்களுக்கான ஊடக பலமாக மாற்றிக்கொண்டிருந்த தருணத்துலதான் இங்க இருக்கக்கூடிய வலையொலிகளையும் முகநூலையும் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கான பலமா மாற்றிட்டு வந்தாங்க. அதன் காரணமாக தான் அனைத்து கட்சிகளாலும் பெற முடியாத இளைஞர்கள் வாக்குகளை பெரிய அளவு நாம் தமிழர் கட்சி பெற்று சாதிச்சிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு அலை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகும் அப்படிங்கிறது தான் புள்ளி விவரங்களும் சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி 1% இருந்த நாம் தமிழர் கட்சி இப்போ 8% மேல பெற்றிருக்காங்க. இனி அது 16% போகும் அப்படிங்கிறதும் கணிக்கப்படுது. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஊடகம் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு தொலைக்காட்சி இருந்தா அது நாம் தமிழர் கட்சியை பெரிய அளவு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களால் சொல்லப்படக்கூடிய செய்தியா இருக்கு. பல வருடங்களாக இந்த தகவல் சீமான் அவர்களுக்கும் கொண்டு போச்சு. இந்த தகவல் அண்ணன் சீமான் அவர்களிடமும் கொண்டு போகப்பட்டுச்சு. ஆனா இதற்கான போதிய நிதி வசதி இல்லாத காரணத்தினால் ஒரு ஊடகத்தை நாம் தமிழர் கட்சியால தொடங்க முடியல. ஆனா நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளரான இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நமக்கான ஊடகம் சீமானின் பெருங்கனவு அப்படின்ட்டு நாம் தமிழர் தொலைக்காட்சி குறித்த ஒரு செய்தியை போட்டிருக்கிறாரு. இது தம்பிகள் மத்தியில ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சோ விரைவில் நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு தொலைக்காட்சியை அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிப்பார் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த தொலைக்காட்சியில முழுக்க முழுக்க சீமான் அவர்களுடைய பேச்சு மற்றும் நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டி மக்களுக்கான ஒரு நலன் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்தான செய்திகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவில் உள்ள திட்டங்களை காணொலி வாயிலாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது.